கல்லெண்ணெய், கடலை எண்ணெய். நீங்களும் விட்டு தர மாட்டேன், நானும் விட்டு தர மாட்டேன். எங்கள் ஊர் சைடில் வந்து கடலெண்ணெய் தான் சொல்லுவோம், இவங்க கல்லெண்ணெய் சொல்கிறோம். உங்கள் ஊரில் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். இங்கே கோயம்புத்தூர்ல எல்லாருமே கல்லெண்ணெய்ன்னு சொல்லி பழக்கமாயிருச்சு. வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் ஏரியா வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபின்னா கோதுமை தோசை. தோசை ஊற்றி கொடுங்க, சுட சுட பஞ்சாட்ட பறக்கணும் தோசை. அப்படி பஞ்சாட்ட பறக்கணும் தோசை. எங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இன்னைக்கு கோதுமை தோசை. இன்னைக்கு கோதுமை தோசை தான். இந்த தோசைக்கு கோதுமை மாவுல கரைச்சி சுடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கோதுமை ஊற வச்சு ஆட்டி சுடுறோம். இந்த கோதுமை வந்து ஊற வைக்கிறது வந்து அது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதுங்க. இது ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கும் போது புளிப்புத்தன்மை வந்துடும் மாவுல. அந்த மாவை ஆட்டி எடுத்த பிறகு, அதாவது மாவை அரைச்சி எடுத்த பிறகு எவ்வளோ நேரம் புளிக்க வச்சு ஊற்ற போகிறோம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் வைக்கலாம். அப்புறம் தான் தோசை விடணும். பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 2 தோசை 3 தோசை சாப்பிடுவோம். இதே இந்த மாதிரி தோசை நீங்கள் சுட்டு சாப்பிடும்போது தோசை உள்ளே போகிறதே தெரியாது, எவ்வளோ போகுதுன்னே தெரியாது. பஞ்சா பறக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், மெது மெதுன்னு இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி தோசை பண்ணும்போது பர்டிகுலராக வந்து இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி பண்ண போகிறோம். அந்த சட்னி வந்து இன்னும் இந்த தோசைக்கு சும்மா சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் தராம கொடுங்க, நமக்கு சாப்பிடுங்க. உங்களுக்கு இல்லாத சட்னியா, உங்களுக்கு இல்லாத தோசையா? பாருங்க, அடுத்த தோசை ஊத்தியாச்சு. அடுத்தது சத்தியமா சொல்றேன், தி பெஸ்ட், சூப்பரா இருக்கு. அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த தோசைக்கும் சுட சுட சாப்பிட்ற ஒரு 4 தோசைங்கிறது 10 தோசை சாப்பிட்லாம். இலையில வச்சா சாப்பிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் இந்த தோசை. இந்த மாதிரி தோசை நீங்களும் வாரத்துக்கு ஒருக்கா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி சொல்லித்தர போகிறாங்கன்னா நம்மளோட மனோமணி அக்கா தான். இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டுச்சுன்னா அதுக்கு முன்னாடி அந்த அக்காவை மீட் பண்ணி அவங்க வீட்டு சைடில் இந்த ரெசிபி எப்போல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க மக்கள் எப்பலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில்? இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்கிற அடிக்கடி செய்கிற கோதுமை தோசை பார்க்கலாம். இதில் வந்து வரமிளகா சீரகம் அதில் ஒட்டுக்கா போட்டு ஆட்டி கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் வச்சிருந்து தோசை விடுறோம். இந்த கோதுமை சொல்லும்போது எந்த கோதுமை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் நல்லது, பர்டிகுலராக அது கொஞ்சம் நல்லா இருக்கும்? கோதுமை எல்லா கோதுமை, சம்பா கோதுமை, மாவு கோதுமை, ஒரு சில நேரம் ரேஷன் கடையில் கிடைக்கிற கோதுமையும் கூட பயன்படுத்தலாம். இது தொட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்த சட்னி. சொல்லவே இல்லையே. ஆமா, இது சூப்பரா இருக்கும். லாஸ்ட் நீங்க பண்ண வேர்க்கடலை சட்னி ரியலி வெரி குட். இன்னைக்கு சின்ன வெங்காய சட்னி. ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை 1/2 கிலோ எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து வந்து ஒரு 150 கிராம், வரமிளகா 4-5 நம்பர் எடுத்துக்கலாம், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, தோசைக்கு காடியாக கடலெண்ணெய் தேவையான அளவு. அவ்வளவுதான் இந்த தோசைக்கு தேவையான பொருள்கள். சின்ன வெங்காயம் தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள்கள் வந்து சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 2 பழம், கருப்பு உளுந்து 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பூண்டு 4-5 பல், இஞ்சி ஒரு சிறிய துண்டு, புளி எலுமிச்சை சைஸு, தேங்காய் ஒரு 2 ஸ்பூன், வரமிளகா 4-5 நம்பர். சட்னி தாளிக்கு தேவையான பொருள்கள் வந்து கடலெண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், வரமிளகா 2 நம்பர், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, உப்பு தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோதுமை உளுந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிடறோம். எவ்வளோ கோதுமை போடுறோம், எவ்வளோ உளுத்தம் பருப்பு போடுறோம்? இப்போ ஒரு 1/2 கிலோ கோதுமை எடுத்துட்டோம்னா ஒரு 150 கிராம் உளுந்து போடலாங்க. உளுந்து எதுக்கு போடுறோம்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் தோசை. சுட்டு வச்சாலும் ரொம்ப நேரம் மத்தியானம் எல்லாம் கூட சாப்பிட்றனாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஒரு சிலர் மொறு மொறுன்னு வேணும்னா கூட அரிசியும் கூட போட்டுக்கலாம். ஆனால் உளுந்து போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த தோசை வந்து நீங்கள் வந்து தோசை சுட்டெடுக்கும் போது இந்த முறுமுறுன்னு தன்மை வருமா? இதில் வருங்க, லேசாக சுடும்போது முறுமுறுப்பு தன்மை, அந்த சூடு தன்மை தோசை கல்லோட தன்மை பொறுத்து. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறதுக்கு? கோதுமை உளுந்து வெந்தயம் வரமிளகா போட்டு ஊற வச்சிடறேன். கோதுமை தாங்க. கோதுமை, அதுக்கப்புறம் உளுந்து.
வெந்தயம் ஆக்சுவலாக எதுக்காக என்ன காரணம் யூஸ் பண்ணுறது? வெந்தயம் வந்து ஒரு என்ன சொல்லணும், இது ஒரு மொறுமொறுப்பு தன்மை, டேஸ்ட்டும் கொடுக்கும் தோசைக்கு. டேஸ்ட்டு அந்த புளிப்புக்கு வந்து அந்த வெந்தயம் வந்து சீக்கிரம் வந்து இதில் புளிப்பு தன்மை வந்துருக்கு. அந்த புளிக்க வைக்கிறதுக்கு இந்த வெந்தயமும் முக்கியமான ரோலாக இருக்குது. வெந்தயம் 1/2 ஸ்பூன் போடுறோம். எவ்வளோ போடுறீங்க? 1/2 ஸ்பூன் போடுறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது கூட வேற என்ன போடணுமா? வேற வந்து தண்ணி ஊற்றிட்டு 4 வரமிளகாய் இதுலேயும் ஊற போட்டுடலாங்க. சீரகம் என்ன போடுறோமா? சீரகம் வந்து ஆட்டும் போது போடணுங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ஊற போட்டலாம். எவ்வளோ மிளகாய் வேணும் உங்களுக்கு? மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுடலாம். 4-5 மிளகாய் போட்டுடலாங்க. கொஞ்சம் போட்டுடலாம், 2 எக்ஸ்ட்ராவே போட்டுடலாம். 2 எக்ஸ்ட்ரா போட்டுடலாமா? நல்ல காரசாரமா இல்லை, இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு காரமாக வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சீரகம் போடுறோம். வேணும்னா கூட தோசையில் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு சுடலாம், இன்னும் நல்லா இருக்கும். சரி, ஓகே. இதில் வேணுங்கிறவங்க வந்து அரிசியும் கூட ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் மொறுமொறுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நான் வந்து உளுந்து போட்டிருக்கிறனாடி சாஃப்ட்னஸ்க்காக உளுந்து போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அரிசி போட்டுக்கலாம். அந்த அரிசி போடும்போது இந்த குவான்டிட்டிக்கு வந்து இதே ஒரு கை போடலாங்க. ஒரு கைனா எவ்வளோ சொல்லலாம் சும்மா கிராமில்? ஒரு 100 கிராம் போடலாம். 100 இல்லை கொஞ்சம் கம்மியாக ஒரு கைப்பிடி. ஓகே, டன். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா ஊறணும். இது நைட்டு டின்னர் அன்னைக்கு. ஆமாம், எங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இன்னைக்கு கோதுமை தோசை. இன்னைக்கு கோதுமை தோசை தான். சரி, இப்போ அடுத்தது வந்து இது ஊற வச்சிருக்கிறோம். ஊற வச்சதை போய் கிரைண்டரில் ஆட்டிட்டு வந்து போட்டலாமா? போட்டலாம். ஓகே, அரைச்சலாம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம். அலசது வந்து ஒரு 2 மினிட் அலசிருப்பீங்க. 2 மினிட். ஆமாம், 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். சரி, ஓகே. ஏற்கனவே ஊற வச்சிருந்த கோதுமையும் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் வெந்தயம் இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இது அரைக்கிற பக்கம் வந்து நம்ம வீட்டில் ரெகுலர் அரைக்கிற மாதிரி நைஸாக ஆட்டிக்கலாங்க. சரி, ஓகே. இது வடிகட்டிட்டு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தொளிச்சுக்கலாம். தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இடையில ஆட்டி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. கூட வந்து பார்த்தா இந்த பச்சை கருவேப்பிலை சீரகம் உப்பு எல்லாமே வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டுருமா? ஆமாம், இப்போ போடையிலேயே அதே மாதிரிலாம் போட்டுடலாங்க. உப்பு சீரகம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டால் நல்லா நைஸாக ஆட்டி உப்பு அல்ல, ஏன்னா கல்லுப்பு போடுறோம். இப்போ கடைசியில் தோசைக்கு அப்போ போடும்போது உங்களுக்கு கலங்காது. இப்போ கல்லுப்பு போடும்போது நைஸாக ஆட்டிக்கும். ஓகே. இப்போ நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. ஒரு விஷயம் காமிங்களே, அது என்ன பகுதி? அப்படி மாவு ஜவு மாதிரி தான் இருக்கும். அரிசி மாவு மாதிரி கட்டாகாது. ரைட்டா? ஜவு மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாவு ஆட்டி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒவ்வொன்றா போட்டு வதக்குறோம். கல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல கொழுப்பு சத்தெல்லாம் இருக்குது. சட்னிக்கு, தோசைக்கு, சாம்பார் எல்லாத்துக்குமே விடும்போது இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கல்லெண்ணெய். ஓகே. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. அடுத்து முதல்ல சின்ன வெங்காயம் போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் பருப்பு போட்டுக்கலாம். என்ன கடலைப்பருப்பா? ஆமாம், கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து பருப்பு. ஓகே. எப்படி உளுத்தம் பருப்பு அதிகமாக போடுங்களா கடலைப்பருப்பு அதிகமாக? இல்லை, 2 சரி சமமாக போடுங்க. இது ஒரு 2 ஸ்பூன், அது ஒரு 2 ஸ்பூன். உளுந்து வேணாலும் அதிகமாக போடலாம், கடலைப்பருப்பு அதிகமாக போடக்கூடாது. வெங்காயம் வதங்கிடுச்சு. கருப்பு உளுந்து ஒரு கை அள்ளி போடுங்க. இப்போ இந்த முழு கருப்பு உளுந்துல வந்து அவ்வளோ சத்து இருக்குது. இப்போ நிறைய பேர் எல்லாம் வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே இட்லி தோசைக்கெல்லாம் நாங்கள் கருப்பு உளுந்து இந்த உளுந்து தான் போடுவோம். இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. அடுத்து தக்காளி போடலாம். தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. சின்ன வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக போடும். கல்லுப்பு 2 போட்டுடலாம் வதங்கறதுக்கு தக்காளி எல்லாம். ஓகே. இப்போ வந்து உப்பு போட்டிருக்கோம். அந்த உப்பு வந்து போட்டு போகும்போது அந்த நீர் எல்லாத்தையும் வந்து எடுக்கும்போது அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அதனால உப்பு ஃபஸ்ட்டே போட்டு வதக்குறோம். இதான் விஷயம். இப்போ வந்து பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், தக்காளி லைட்டாக வதக்கியிருக்கோம். எத்தனை மிளகாய் வேணும்? போடுங்கள காரசாரமாக உரப்பாக இருக்கட்டும். காரசாரம் உரப்பாக இருக்கும். எப்போமா? இது அதிகங்க. இது அதிகம். மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். காரமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது மீடியம் காரமாக இருக்கும். அதனால ஒரு 5-6 மிளகாய் போட்டு கருவேப்பிலை 2 போடலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கடுத்து புளி போட்டுடலாம்.
தேங்காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் ஃப்ளேவரோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சமாக போடணும். இது ரொம்ப போடக்கூடாது. எவ்வளோ போடுறோம்? ஒரு 2 ஸ்பூன் போடலாம். எல்லாமே போட்டாச்சு. இப்போ வேற எதுவுமே இல்லை. பெண்டிங் தக்காளி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஓகே, இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அரைக்கணுமா? ஆமா. மிக்ஸிலே ஆட்டாங்க இல்லையா? ஆட்டாங்கல்ல ஆட்டி சாப்பிடணும் சட்னி எல்லாம். ஆட்டாங்கல்ல ஆட்டி பண்றது வந்து அந்த சூடாகாது, அதான் விஷயம். அந்த கல்லில் போட்டு ஆட்டும்போது மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் சூடாகிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சு சாப்பிட முடியாது. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஆட்டாங்கல்ல வந்து நீங்கள் போட்டு ஆட்டும் போது அந்த சூடு தன்மைக்காக குளிர்ச்சி இருக்கும் அந்த சட்னி. அப்போது சீக்கிரமாக கெட்டு போகாது. இதாக விஷயம். இதோட டேஸ்ட் வந்து ஆட்டாங்கல்ல தான் வருங்க. இப்போ மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது அந்த சூட்டுக்கு வந்து அந்த டேஸ்ட் மாறி இன்னும் நைஸாக அரைச்சிருவீங்க, அப்போ மாறும். 1-2 காஞ்ச மிளகாவும் அந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வந்து அரையாமல் இருந்ததுன்னா, ஒன்றும் பாதி அரையாமல் இருந்ததுன்னா, அப்போ ஆட்டாங்கல்ல போட்டு எடுக்கும்போது வந்து நல்லா இருக்கும். அதான் விஷயம். இப்போ சட்னி வந்து நம்ம அரைச்சி வச்சாச்சு. நல்லா போயிட்டு கல்ல போட்டு நல்லா ஆட்டி சும்மா ஜம்முன்னு ஆட்டிட்டு வந்தாச்சு. சட்னியை பாருங்களேன், நல்லா கெட்டியாக, அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சிருக்காங்க. எங்க தண்ணியாக அரைச்சதுன்னு பார்த்தேன் நான். இல்லைங்க, ஆட்டாங்கல்ல ஆட்டும் போது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு தோசை நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, டன். இப்போ என்ன ஊற்றிருக்கோம்? கடலெண்ணெய், அப்புறம் கடுகு போட்டு ஓகே தாளிச்சிடலாம். சாம்பார் ரசத்துக்கெல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி எப்படி கடைசியாக போடுறோமோ அதே மாதிரி சட்னிக்கு தாளிப்பு முக்கியம். அந்த வாசம் எடுத்து கொடுக்கும், அந்த கடுகோட வாசம், அதுக்கப்புறம் கடலையோட வாசம், அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையோட வாசம், இது எல்லாமே சேர்ந்து தான் சட்னி. வெறும் நீங்கள் அரைச்சி நீங்கள் சாப்பிட்றதுக்கு அது நம்ம மனசு சேர்த்துக்காது, ரைட்டா? முழுமையடையாத மாதிரி என்னவோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஆமாம், கடுகு போடவும் நல்லா பொரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் என்ன வேணும்? அதுக்கு அடுத்தது 2 கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் வச்சிருச்சு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டாச்சு. இல்லைங்க, வரமிளகா போடுங்க, கருவேப்பிலையா. இப்போ சனியை தூக்கி ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஓகே, டன். ஓகே, அவ்வளோதான். கலக்கிட்டு தோசை விட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த சட்னி நல்லா தலை ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சாச்சு. அப்படியே தோசைகளை மாற்றி வச்சிருக்கேன். தோசை விட்டுறலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மாவு நீங்கள் ஏற்கனவே ஆட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, நம்ம அரைச்ச மாவு வந்து அதாவது நம்ம புது மாவு அரைச்சது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆகும். இவங்க நமக்காக ஷூட்டிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சிருக்காங்க. அப்படியே மேலே லைட்டாக பொங்கி வந்திருக்கு. அதை அப்படியே காமிங்க, யோசிச்சு கரைங்க அது எப்படின்னு பாருங்க. நல்ல நுர வந்துருக்குது. அப்போ நல்லா பொங்கி இருக்குது. அப்படி நல்லா என்ன சொல்கிறது, நல்லா சூட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு மாவு வந்து உப்பி வரல. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆனங்காட்டி இப்போ பாருங்கள் அப்படியே நுரையா வந்திருக்கு, மேலே வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கரைச்சிக்கலாம். ஓகே, கரைச்சிட்டு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, தண்ணி தேவைப்படுமா? தண்ணி கொஞ்சம். இந்த மாவு வந்து நீங்கள் திருப்பி மறுநாள் வச்சு சாப்பிட முடியாது. இல்லைங்க, இப்போ மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டுனா 2 வேளைக்கு வச்சுக்கலாம். அவ்வளோ, அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட முடியாது. வேண்டாம், புளிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. கோதுமை தான் தானியங்களே சீக்கிரமாக புளிப்பு வந்துருங்க. ஓகே, இப்போ வேணால் ஆட்டணுன்னே ஒரு வேளை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த வேலை சுடுறக்கு ஒரு வேளை வெளியில் வச்சுக்கலாங்க. ஒரு 7 மணிக்கு சாப்பிட போறீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஆட்டிடுங்க, முடிஞ்சிச்சு வேலை. ஓகே, தண்ணி ஊற்ற கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். போதும். அது மாவு பக்குவத்துக்கு காட்டுங்க. இது இட்லி எல்லாம் ஊற்ற முடியாது, தோசை மட்டும். இட்லி ஊற்றினா கொஞ்சம் திக்கா இருக்கணும். இட்லி ஊற்ற முடியுமா? இட்லி ஊற்ற முடியாதுங்க, இது தோசை தான். பக்குவம் இல்லை, துணியில் ஒட்டிக்கும், வராது. சரி, ஓகே, டன். இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ அதுக்கு மாமூலாக வச்சிருக்கிற இது ஒரு தேய் வச்சுக்கலாம். ஆயுதம் சுட தோசை எங்க தட்டு எல்லாம் வச்சிருப்பீங்க? இங்க இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லா தட்டுலாம் ரெடியா வச்சிருப்பாங்க. ஓகே, டன். வாவ். என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, என்ன வேணும். போதுமா என்ன? போதும். தோசை ஊற்றி தேய்ச்சா பிறகு மேலால சுற்றியுமே 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சூப்பர். நல்லா வந்திருக்கு கலரு. தோசை திருப்பி போட்டாச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சுட நீங்கள் ஊற்றிட்டே இருங்க, நான் சாப்பிட்டே இருங்க. பரவாயில்லையே, இது நல்லா முறுமுறு தான் வருது. நான் இதை வந்து கொஞ்சம் பயங்கர சாஃப்டாக வர நினச்சேன், வளவளப்பு தன்மையோட வர நினச்சேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஊற்றணும்னா கொஞ்சம் ஊத்தாப்பு மாதிரி அந்த மாதிரி ஊத்தாப்பு மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தேய்ச்சோம்னா கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி வருங்க. சூப்பர். திருப்பி போட்டு அப்படியே மடிங்க.
சுட சுட கோதுமை ஊற வச்சு ஆட்டி தோசையும் எங்க ஊரு சின்ன வெங்காய தக்காளி சட்னி. சின்ன வெங்காய தக்காளி சட்னி கொஞ்சம் தாராளமா கொடுங்க. நமக்கு சாப்பிடுங்க. உங்களுக்கு இல்லாத சட்னியா உங்களுக்கு இல்லாத தோசையா சாப்பிட்டே இருக்கிறீங்க. நான் சட்னி ஊத்திட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு தோசையா சாப்பிட்றீங்க. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இந்த தோசை சாப்பிட்டு பார்த்தலாம். அந்த சீரகம், அந்த காஞ்ச மிளகாய், அந்த கருவேப்பிலை போட்டாங்க எப்படின்னு பார்க்கலாம். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். சட்னிலாம் வேண்டாம். காரம்லாம் அதிகமாக இல்லை. அந்த காரம் பார்த்தீங்கன்னா காரம் இருக்குமே தெரியல, ஏதோ ஒன்று அந்த அது கூட வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக ஏதோ ஒன்று போட்டிருக்க மாதிரி இருக்கு. அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் இருக்கு. அந்த கடலை போட்ட பிறகு இன்னும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நைஸ். முறுமுறுன்னு இருக்கு. எனக்கு கேட்டால் அரிசி வேண்டாம். அரிசி வேண்டாம். வெறும் கோதுமை உளுத்த பருப்பு போட்டு பண்ணலாம். நல்லா இருக்கு. நைஸ். இப்போ சட்னியோட சாப்பிடலாமா? பாருங்க, அடுத்த தோசை ஊத்தியாச்சு. அடுத்தது அடுத்தது சுட சுட உள்ள போயிட்டே இருக்கணும். நான் ஊத்திட்டே இருக்கிறேன், நீங்க சாப்பிட்டே இருக்கணும். சத்தியமா சொல்றேன், தி பெஸ்ட். சூப்பரா இருக்கு. சட்னி வேற மாதிரி இருக்கா? நோ, சட்னிக்கு நல்லா இருக்குங்க. கோதுமை மாவு கரைச்சு சுடுறதுக்கும் இப்படி சுடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஊற வச்சு ஆட்டி சுடும்போது அளவு நிறைய வருங்க. அளவு நிறைய வரும். இந்த பக்குவம் வந்து நம்ம மாவோட கரைச்சி பண்றதுல வராது. இது ஆட்டி, இந்த முழு கோதுமை நீங்க ஆட்டி நீங்க பண்ணும்போது உண்மையாவே வித்தியாசம் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் நீங்க வீட்டில் வந்து பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. இது எனக்கு உண்மையாவே நல்ல அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த முழு கோதுமையும் உளுத்தம் பருப்பும் நான் ஆட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, நல்லா முறுமுறுன்னு தான் இருக்கு. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த தோசை ஆயாச்சு பாருங்க. சுட இன்னும் நல்லா முருடு வருது. வருது பாருங்க, பாருங்க. வேற மாதிரி அந்த தோசை சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னும் அப்படியே தேக்க லேசா மொறுன்னு வருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கா. வெரி நைஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணுங்க. ரியலி பெஸ்ட். இந்த மாதிரி தோசை நீங்களும் வீட்டில் வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கோதுமை ஊற வச்சு லீவு நினைக்கி சுட்டு சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட பெயர் வந்து மனோன்மணி. ஃபோன் நம்பர் 9952809354, கவண்டபாளையம். நாங்கள் வந்து வீட்லேயே நல்லா சொந்தமாக வந்து ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் எல்லாம் தயாரிக்கிறோம். சுத்தமான முறையில் இருக்கும். யாராவது வேணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நல்லா செஞ்சு தர்றோம். இன்றைக்கி ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மாதிரி ரெசிபிகள் வேறு எதுனா இருந்துன்னா டெஃபினட்டாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எனக்கு மெசேஜும் போடலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் போய் கொடுத்தீங்கன்னா நானும் கற்றுப்பேன். உங்கள் மூலிமா 4 பேருக்கு சொல்லி தர முடியும். நன்றிக்கா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஏன்னா இது கொஞ்சம் வேலை அதிகம் இருந்தாலும் நீங்கள் இது செஞ்சு காட்டலான்னு சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இந்த சட்னிக்கு தோசைக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நாங்கள் அடிக்கடி செய்கிற இதுதான். அதனால நீங்கள் இந்த மாதிரி தோசை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.